சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 25 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனக்கவலைகள், மனக்லேசங்கள் எது இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நம்ம விநாயகரை கும்பிட்டா போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா ஏதோ ஒரு கவலை, அது வீடு பத்தி கவலையா இருக்கும், பொருட்களை பத்தி கவலையா இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சாமான் மூலியமா சின்னதா ஏதாவது பிரச்சனை வரலாம். யூபிஎஸ் மாதிரி, பேட்டரி மாதிரி, இதை பத்தி ஏதாவது ஒரு செலவு வரலாம், ஏதாவது ஒரு கவலை கொடுக்கலாம். இல்லைன்னா அம்மாவை பத்தி ஏதாவது கவலை கொடுக்கலாம். இதுதான் மெயினா பிரச்சனையா இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. இன்னொன்னு, நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே சில சூழ்ச்சிகள் கூட நடைபெறும். அதனால கொஞ்சம் பார்த்துக் கொள்வது நல்லது. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் கொடுக்கும், நெஞ்சு எரிச்சல் கொடுக்கும், சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் எதுவுமே நம்ம கிட்ட இல்லைங்கிற ஒரு டிப்ரெஷன். நல்லா வாக் பண்ணுங்க போதும். வாக் பண்ணீங்கன்னா போறோம், எல்லாமே செட் ஆகும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பர்ஃபெக்டா பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். கேத்து நட்சத்திரத்திலே இருக்கிறதோ கண்டிப்பாக சுப விரயங்கள் கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காம இருக்கிறதா நிறைய நடக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட தப்பான புரிதல் ஏற்படலாம். அதனால வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி என்ற வார்த்தை எப்படா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுங்க. ஏன்னா கேத்து இருக்க நல்ல அசதி, பயங்கர தூக்கம் இல்லாம இருக்கிறது, ஒரே டிராவல், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், இது எல்லாமே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும். அதாவது ரெக்லெஸ்னஸ் சொல்றதோட தெரியாம நடக்கக்கூடிய தப்பு, அதெல்லாம் இன்றைய நாள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுவும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்து, வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், இல்லத்தரசிகள் ஹெல்த் கவனமா இருக்கணும். அதிகப்படியான அலைச்சல் இருக்கலாம், மனச்சோர்வுகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வரும். அதனால நல்ல ஃப்ரெஷ் வாக் இருந்துனாவே போதும், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேத்து இருக்கார் அப்படின்னாவே பெரிய ஏற்றம் தான். லாபத்தில் கேத்து என்றால் பெரிய வெற்றி, அசாத்தியமான மேன்மை. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா விதங்களிலும் நமக்கு லாபத்தை அட்டித்தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் வெற்றி, அசாத்தியமான வெற்றி. தொழில்ல ஏன் வெற்றினா ஒரே குழப்ப நிலையாக இருக்கும் மத்தியானத்து வரைக்கும். அதுக்கப்புறம் தான் தெளிவு பிறக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் கமிஷன் புரோக்கரேஜ் ஆனது, கெமிக்கல் வியாபாரம் பண்றவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும். மற்றபடி என்ன கொஞ்சம் தொழில அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவது நீங்களாக தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்தின் எண்ணம் ஜாஸ்தியாகணும். சந்நியாசி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், அப்பாவுடைய சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், இறந்தவர்களுடைய எண்ணங்கள், இதெல்லாம் தான் இந்த நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போனா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம் இது ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கும். அடிவயத்துல ஏதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸ், மலம் போய் தேங்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ அதுதான் நீங்க கிளியர் பண்ணணும். ஒரு சில பேர் இதுக்கு சொல்யூஷனே முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணணும். என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா சுந்தரகாண்டத்தை கேட்டாலும் போதும், இல்ல ஹனுமான் சாலிசா கேட்டாலும் போதும், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி இருக்கும். ஆனா என்ன மேட்டர்னா அவங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கும். அதாவது மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், மத்தவங்க நான் சொல்றது பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு ரொம்ப அதிகமான சூக்ஷமான பாயிண்ட் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கத்தான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு. ஸோ அதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதுவும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுப்பா. ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள், செல்ல பிராணிகள் மேல அதிகப்படியான ஆர்வம், கொடுக்கல் வாங்கல கடன் கிடைச்சா போதும்னு இருப்பீங்க. அந்த கடனும் கண்டிப்பா இந்த நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். மத்தியானத்து வரைக்கும் அது நடக்குமா நடக்காதான் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எல்லாமே நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கும். சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்மையான நாள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.